இது வந்து கற்பூரவள்ளி இலை. இதை வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு பேபிஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது, கிட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பேபிஸ் அப்படின்னா வந்துட்டு நான் சொல்கிறது 6 months கம்ப்ளீட்டட் ஆன பேபிஸ்க்கும் கிட்ஸுக்கும் இந்த லீவ்ஸை வந்து ஒரு பாத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறதுக்கு 6 to 10 லீவ்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த லீவ்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா திக்காக கனமாக, அதோட ஸ்மெல்லே வந்து நல்லாவே இருக்கும். இதை வந்து எடுத்துட்டு 6 to 10 லீவ்ஸை வந்து நல்லா ஒரு 2 to 3 times வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். எதுக்கு வாஷ் பண்ணணும் அப்படின்னா 2 to 3 times ஏன் வாஷ் பண்ணணும் அத்தனை தடவைன்னா அதில் வந்து சின்ன தூசி பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்காக இதை வந்து நம்ம பேபிஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம், கிட்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறோன்றனால நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு 6 to 10 லீவ்ஸை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த பிளெண்டர் இருக்குல்ல, பிளெண்டரில் போட்டுட்டு நீங்கள் வந்து அரைக்கணும். பிளெண்டரில் வந்துட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஏன்னா லீவ்ஸே வந்து தண்ணி பதம் உள்ளது தான், அதனால் நிறையா தண்ணி ஊற்ற தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 to 3 பல்ஸ் கொடுங்க. ஒவ்வொரு பல்ஸுக்கும் நடுவில் கொஞ்சமாக ஒரு செகண்ட் கேப் விட்டுட்டு அரைக்கணும். தொடர்ந்து அரைச்சோன்னா அந்த சாறு வந்து நல்லா ப்ரௌனாக மாறிடும், க்ரீனாகவே இருக்காமல் கொஞ்சம் ப்ரௌனாக மாறிடும் ஓவர் ஹீட்னால, அந்த மிக்சியோட ஹீட்னால. அதனால கொஞ்சம் கேப் விட்டுட்டு அரைங்க. ஸோ அரைச்சி முடித்ததுக்கப்புறம் அதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணணும். ஒரு ஃபில்டர் கொடுத்தாலும் போதும் தான். இல்லை நான் துணி யூஸ் பண்ணியோ இல்லை டபுள் ஃபில்டரோ சல்லடை யூஸ் பண்ணியோ பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ அரைச்சதுக்கப்புறம் அதோட சாறு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக அந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் மிச்சம் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்டர் பண்ணி முடித்த உடனே அந்த வேஸ்ட் இருக்கும்ல, அந்த வேஸ்ட்டை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு கீழே போட்டுட்டு மீதி இருக்க அந்த சாறை வந்து நம்ம குளிக்க தண்ணி வைப்போம்ல, குழந்தைங்களுக்கு சட்டியிலையோ இல்லை பானையிலையோ வைப்பாங்கள்ல, அந்த தண்ணியோட கொதிக்க வைக்க போகிற தண்ணியோட இந்த சாறையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் எப்படி தண்ணியை கொதிக்க வச்சு அதை நார்மல் தண்ணியில் கலந்துட்டு அந்த குளிக்கிற டெம்பரேச்சரில் நீங்கள் குளிக்க ஊற்றுவீங்களோ அதே தான். ஸோ இதுதான் அந்த சாறு. இதை வந்துட்டு எத்தனை தடவை அந்த மாதிரி நீங்கள் பாத் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 to 3 times வீக்லி அந்த மாதிரி குளிக்க ஊற்றுனாவே போதும். இப்போ நான் அந்த சாரை வந்து நார்மலாக நான் குளிக்க வச்சுருக்க சுடு தண்ணியில் ஊற்றிட்டேன். இதை வந்து நான் எப்பயும் போல் கொதிக்க வச்சுக்கணும். இப்போ இது கொதித்து முடித்த உடனே மேலே வந்து ஒரு மாதிரி படர்ந்த மாதிரி இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த நம்ம ஊற்றின சாறு வந்து அந்த தண்ணியோட நல்லா கொதித்து மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு தான் அந்த மேலே படர்ந்துருக்கு. இது வேறு ஒன்றும் கிடையாது. இதை வந்து நான் இப்போ ஏற்கனவே பக்கெட்டில் எடுத்து வச்சுருக்க நார்மல் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சரை வந்து குளிக்கிற இதுக்கு மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுதான் பக்கெட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன் நார்மல் தண்ணி. நான் வந்து பியூரிஃபை வாட்டர் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்களும் பியூரிஃபை வாட்டரே ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நார்மலாக இருக்க க்ளீன் வாட்டர் யூஸ் பண்ணாவே போதும். வீக்லி ஒரு 2 to 3 times இந்த மாதிரி